மே 8ஆம் தேதி வரை ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள் தாவேகா வெற்றி வேட்பாளர்கள். 107 இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது அவர்கள் அனைவரையும் ரிசார்ட்டில் தங்க வைப்பதற்கு தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நவீத் விவரம் என்ன? ஏன் ரிசார்ட்ல தங்க வைக்கிறாங்க? எத்தனை நாட்கள் இந்த பிளான்? மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள ரிசார்ட்டுக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நவீத் விவரம் என்ன? எத்தனை நாட்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க? என்ன பிளான் தாவேகா கிட்ட? தேவா, தமிழக அரசில் இந்த தேர்தல் முடிவுகளானது இன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று இந்த ஏற்கனவே கடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தின் போதே விஜய் வெற்றி பெற்றவர்கள் என்னை பனையூரில் சந்திக்குமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில தான் இன்று இதுவரை தற்போது 80க்கும் மேற்பட்ட தாவேகா வேட்பாளர், அதாவது தொகுதிகளில் தாவேகாவினர் வென்றிருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் அனைவரும் இன்று மாலை யாரெல்லாம் வெற்றி பெற்றுகிறார்களோ அந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் சென்னை மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரி அருகே இந்த தனியார் ரெசார்ட் ஒன்று தாவேகா சார்பில் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெசார்ட்டுக்கு அனைவரும் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடியவர்கள் அவர்களது செல்போன் அனுமதி இல்லை. அவர்கள் இந்த எந்தெந்த வேட்பாளர்கள் இங்க வராங்களோ அவங்களுடைய செல்போன் எல்லாம் அனுமதி இல்லை எனவும் ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று வரக்கூடிய வேட்பாளர் அனைவரும் மே 8ஆம் தேதி வரை இங்கு இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவலானது தற்போது தாவேகா வெற்றி பெற்ற வேட்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய சான்றிதழ்களை பெற்ற பிறகு நேரடியாக இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு அவர்கள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி நவீன். ரிசார்ட்ல தங்க வைக்கப்படுகிறார்கள் தாவேகாவுடைய வேட்பாளர்கள். ஏன் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க திரு ராம்கே? தண்ணி குடிங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே புதுசு. நம்ம பார்க்காத காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அந்த 108 காலையிலேருந்து 108லேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்குது. அப்படியே மேலையும் போல் கீழையும் போல் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் அது அப்போ 40% 50% வாக்குகள் எண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகும் சீட்டில் பெரிய அளவுக்கு ஒரு புஷ் இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது ஏன் அந்த இடத்துல அப்படி நிற்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக தாவேகாவுக்கு ஒரு தேவையான அந்த 110 இப்போ எண்ணிக்கை பார்க்கலாம். கிட்டத்தட்ட தாவேகா இப்போ 107 இடங்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 72 இடங்கள் அப்படின்றது இருக்கு. தாவேகோட எண்ணிக்கை 1 கூடியிருக்கு, 108. இன்று காலையிலிருந்து 111 அப்படின்ற ஒரு அதிகபட்ச எண்ணிக்கையை தாவேகா தொட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 1-2 இடங்கள் அப்படின்னு மாறிட்டே இருக்கு. தற்போது வரைக்கும் 108 இடங்கள் அப்படின்றது தான் ஒரு எண்ணிக்கையை ஒரு ஆவரேஜான நம்பராக மெயின்டைன் ஆகுது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவுடைய வேட்பாளர்கள் அனைவரும், வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ரெசார்ட்ல தங்க வைக்கப்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது தாவேகாவுடைய தலைமை. 8ஆம் தேதி வரைக்கும் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 7ஆம் தேதி கடந்த முறை 2021 அப்போதைய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அப்போ முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் தேதி தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தாவேகா தயாராகிட்டு இருக்கா. அதுதான் உங்களுடைய ஷெடியூலா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில ரிசார்ட் அரசியல் மீண்டும் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. பெரும்பாலும் விஜய் தான் போட்டியிடுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா இடங்கள்லையும் சமரசமே இல்லாமல் 35லேருந்து 38 விழுக்காடு வரைக்கும் வாக்கு என்பது தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் தனி பெரும்பான்மை இல்லை என்பது தற்போது தாவேகாவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய வெற்றி வேட்பாளர்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் அவங்க ரிசார்ட்டுக்கு அவங்களை அழைத்து வருகிறது தாவேகாவுடைய தலைமை. இது ஒரு மிக முக்கியமாக 2017க்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ரிசார்ட் அரசியல். 2017 இறுதியாக அதிமுகவுடைய அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 அணிகளாக பிரிந்திருந்தப்ப ரிசார்ட் அரசியல் தமிழ்நாட்டில் முதல்ல தென்பட்டது. அதற்கு முன்னதாகவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அண்மையில் கர்நாடகாவில் தான் இந்த மாதிரி ரிசார்ட் அரசியல் அடிக்கடி ஏற்படும். இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே முதல் முறையாக தன்னுடைய ரிசார்ட்டுக்கு
தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி வேட்பாளர்களை ரிசார்ட்ல தங்க வைக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது நெருக்கடியா இல்ல பாதுகாப்பு உணர்வா இல்ல முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. திரு ராம்கி, 18ங்கிறது மேஜிக் நம்பர். அந்த நம்பரை எட்டிடுவதற்கு இப்போ இன்றைக்கி தாவேகாவால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அந்த 107ங்கிறது மெயின்டைன் ஆகுது. எப்படி 100 இடங்களே கடந்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சீட்ஸ் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் இது இல்லை. இன்றைக்கு மற்ற கட்சிகள், குறிப்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், அவங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள்லாம் தங்களுடைய அடையாளத்தை துறந்து விடாமல் இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் குறைவு, அதெல்லாம் தாண்டி 1 or 2 மெம்பர்ஸ் வந்தாலும் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நேச்சுரலாக அவங்க ஐடியாலஜிக்கலாக விஜய் கட்சியோட அலையில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஃபிகர்ஸ் அவர் 5 காங்கிரஸ் இன்றைக்கி அவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கும் அதிகாரமும் எதுவுமே வேணாம், எங்களை நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2029 வெற்றி பெறுவதற்கு விஜயோட ஆதரவு தேவை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கி விஜய் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுவார். ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் அதோடைய தாக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். அதனால் காங்கிரஸ் விரும்பும், தாவேகா விரும்பினாலும் காங்கிரஸே விரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் காங்கிரஸ் தயாராக இருக்கும். அது போன்ற பாமக போன்ற கட்சிகளும் ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் அந்த 118 நம்பரை நம்ம எளிதாக கடந்து விடலாம், அதுக்கு கிடைக்கும். பட் என்னென்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு